அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஓய்வு நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்க அவரோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள, அதுபோலவே ஆண்டவரும் நம்மோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள இந்த ஆலயத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட மெய்ப்பொருள் true worship that liberates. True worship that liberates. இதை தமிழாக்கம் செய்து பார்த்தால், உண்மையான ஆராதனை விடுதலையை அருளும். உண்மையான ஆராதனை விடுதலையை அருளும். ஆகவே இந்த விடுதலை மற்றும் உண்மையான ஆராதனை என்பதை பற்றி சற்று நேரம் தியானிக்க இருக்கின்றோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதிய நூலிலே 4வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது: தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய், நம்மோடு இடைப்படும்படியாய், ஆண்டவருடைய அந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய், ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் நாம் அனுபவிக்கும்படியாய் சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். அவருடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை எப்படி நம்முடைய இருதயம் தாங்கிக் கொள்ளக்கூடும் என்று சில நேரங்களிலே நான் ஆண்டவரை நோக்கி கேட்பது. ஆண்டவர் நம்மை திடப்படுத்தட்டும். அவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளட்டும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இறுதி மூச்சு வரை உம்மை உறுதியாய் ஆராதிப்போம் என்ற நோக்கத்தோடு உம்முடைய ஆலயத்திலே நீர் தங்கி இருக்கும் இந்த வாசஸ்தலத்திலே உம்மை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க இந்த இடத்திலே உம்மை நோக்கி வந்து நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகின்றோம் ஆண்டவரே. அடிமையை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திற்கு அது பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பக்தி வைராக்கியம் விடுதலையுமான ஒரு ஆராதனை எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனை தகுதிப்படுத்தும்படியாய் அப்ப அவங்களுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. விடுதலையான ஆராதனை, உண்மையான ஆராதனை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கும். முதலாவது, விடுதலை உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை என்பது தேவையா என்று நாம் கேட்போமானால், சில நேரங்களிலே நாம் விடுதலையாக தானே இருக்கின்றோம். நம்மிடத்திலே என்ன கட்டுகள் இருக்கின்றன என்று சிந்திக்க தோன்றும். உலக பிரகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த விடுதலை என்று எடுத்துக்கொண்டோமானால், ஒரு பள்ளி மாணவனிடத்துல கேட்டோமானால், ஒரு குறிப்பிட்ட கண்டிப்பான ஒரு ஆசிரியர் அந்த நாளிலே வரவில்லையானால் அந்த மாணவனுக்கு ஒரு விடுதலை. இந்த நாளிலே அந்த ஆசிரியர் வரமாட்டார், அந்த வகுப்பிலிருந்து எனக்கு விடுதலை, என்னிடத்திலே கண்டிப்பாக நடந்து கொள்ள மாட்டார், கேள்வி கேட்க மாட்டார் என்று அந்த மாணவனுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை. அப்படியே நம்முடைய குடும்பத்தை நாம் பார்த்தோமானால், பிள்ளைகளுக்கு, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு தான் சில காரியங்களிலே முடிவெடுக்க வேண்டும். ஆகையால் இந்த பெற்றோரிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று பிள்ளைகள் நினைப்பதுண்டு. பெற்றோரிடத்திலிருந்து கூட நான் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் சில முடிவுகளை நான் எடுக்க வேண்டும், இதற்கு பெற்றோர் தடையாக இருக்கக்கூடாது என்று விடுதலையை நோக்கி இருக்கும் பிள்ளைகளை பார்க்க முடியும். அதே போன்றே வயதான நேரங்களில் வயதான பெற்றோரை நீங்கள் பார்த்தீர்களானால், சொந்தமாக முடிவெடுப்பதற்காக பிள்ளைகளிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் இருப்பதை இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்திலிருந்து விடுதலை வேண்டும், பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்திலிருந்து சில நேரங்களிலே விடுதலை வேண்டும், மாமியாருக்கு மருமகளிடத்திலிருந்து விடுதலை வேண்டும், மருமகளுக்கு மாமியாரிடத்திலிருந்து விடுதலை வேண்டும். இப்படியே நாம் சொல்ல போனால் இவை அனைத்தும் ஒருவேளை நற்காரியங்களுக்காக கூட இருக்கலாம், சில நேரங்களிலே தீமையான காரியங்களுக்காக கூட மனிதன் விடுதலையை பெற வேண்டும் என்று இயங்குகின்றான். திருடுகின்றவன், கொலை செய்கின்றவன், அயோக்கியமான காரியங்களை செய்கின்றவன் கூட விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். குறிப்பாக உலக அளவிலே நாம் பார்த்தோமானால் நீதிமன்றத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் இன்று நடக்கின்றது சில நேரங்களில் அவர்களுக்கு செல்வாக்கும் பணமும் இருக்கின்ற பட்சங்களில் அந்த உலகளாவிய விடுதலையை பெற்றுக் கொள்ளுகின்றான். ஆனால் ஏழையாய் இருக்கின்றவர்கள் தவறு செய்யும் போது நிச்சயமாகவே அந்த தண்டனையை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இதை நாம் நம்முடைய நாட்டிலே பல இடங்களிலே தினமும் செய்தித்தாள்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உலகளாவிய இந்த விடுதலை என்பது இப்படி இருக்க, வேதாகமும் இந்த விடுதலையை பற்றி என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க இருக்கின்றோம். இந்த நாளிலே வேதாகமும் எப்படிப்பட்டதான ஒரு விடுதலையை சொல்லுகின்றது ஒரு மனிதனுக்கு என்று
நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றது, ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டுமானால் சாக வேண்டும். நீங்கள் கேட்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் தேவனுடைய மனிதர்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று தானே சொல்லுவார்கள், ஏன் சாக வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கலாம். அன்பானவர்களே, இதனுடைய சொந்த கருத்து அல்ல. வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றது, விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் மனிதன் சாக வேண்டும். ஏன் மனிதன் சாக வேண்டும்? நாம் பார்க்கலாம் வேதாகமத்தில் நாம் மிகவும் நேசிக்கின்ற ஒரு அப்போஸ்தலன் பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீர்களானால் இது புலப்படும். மரித்தவன் தான் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றான். அப்ப அவன் மரிக்க வேண்டும். நம்முடைய வழக்கிலே சொல்ல வேண்டுமானால் அவன் சாக வேண்டும். ஆனால் எப்படி அந்த சாவு இருக்க வேண்டும் என்பதை முந்தின வசனத்திலே சொல்லுகின்றார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே திட்டமும் தெளிவுமாக யார் சாக வேண்டும் என்று சொல்லுகின்றார். வாசிக்கலாம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்படியாய் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில 2 மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒருவன் பழைய மனிதன், இன்னொருவன் புதிய மனிதன். அப்படியானால் யார் சாக வேண்டும்? இந்த பழைய மனிதன் சாக வேண்டும். அதேதான் இந்த வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றது. பழைய மனிதன் செத்தால் தான் நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். எப்படி இந்த பழைய மனிதனை கொல்வது? நம்முடைய வாழ்க்கையிலே கூட கிறிஸ்துவை பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகின்ற உண்மைதான். ஆண்டவரை பல நாட்களாக இல்லை பல வருடங்களாக ஆராதிக்கின்ற உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பழைய மனிதன் உண்மையிலேயே மரித்து போயிருக்கின்றானா? இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழைய மனிதன் அவ்வப்போது வந்து பார்த்து போகின்றானா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் புதிய மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையாக இருக்கின்றதுவா, இல்லை அந்த பழைய மனிதனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையாக இருக்கின்றதுவா? நம்முடைய யோசனைகள் எல்லாம் பழைய மனிதனை போல இருக்கின்றதுவா, இல்லை இந்த புதிய மனிதனை போல இருக்கின்றதுவா? இந்த புதிய மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன்னதமானவருடைய மகன். அந்த பழைய மனிதன் பொல்லாங்க. இந்த உலகத்திலே மல்டிபிள் பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள். இது பொதுவாக பார்த்தீர்களானால் சிறு பிள்ளைகள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களிடத்திலே அது இருக்கக்கூடாது என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி, அதாவது பன்முக தன்மை என்று சொல்லப்படுகின்ற அந்த பழைய மனிதன் புதிய மனிதன் அனைவரும் இருப்பார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு கிறிஸ்தவனிடத்திலே இந்த 2 மனிதர்களும் இருக்கவே முடியாது. ஒரே ஒரு மனிதன் புதிய மனிதன் மட்டும்தான் இருக்க வேண்டும். பழைய மனிதன் செத்து போயிருக்க வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக வேதாகமம் சொல்லுகிறது. நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாய் பழைய மனிதன் புதிய மனிதனுக்கு உடைய சில வேறுபாடுகளை நாம் இந்த நேரத்திலே தியானிக்க இருக்கின்றோம். பழைய மனிதன் தான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்று துடிப்பவன். என்னுடைய வலிமை என்ன, நான் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரியவன் என்று தன்னை முன்னிலைப்படுத்த துடிக்கின்றவன் தான் அந்த பழைய மனிதன்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்ற அகம்பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் அந்த பழைய மனிதன் இன்னும் சாகவில்லை என்று அர்த்தம். ஆனால் புதிய மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா அன்பானவர்களே? புதிய மனிதன் நான் ஒன்றுமல்ல, அனைத்தும் கிறிஸ்துவே என்று வாழ்கின்றானே அவன்தான் புதிய மனிதன். இந்த பழைய மனிதன் இன்னும் ஒரு சிலத்துல மிகவும் ஆசையோடு இருப்பான். அதிகமாக ஆசையை சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், பல தலைமுறைகளுக்கு ஆசையை சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், பணத்தை ஈட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவார், மதிகேடனே. வேதாகமத்திலே திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றது. அநேக தலைமுறைகளுக்கு ஆஸ்தியை சேமித்து வைத்தவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற பேரை கூப்பிட்டு கூட சொல்லல, மதிகேடனே என்றார். அப்படியானால் அந்த பழைய மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பெயர் மதிகேடன். தலைமுறைக்காக பலதை சேமித்து வைக்க வேண்டும் என்று ஆவலோடும் ஆசையோடும் சுட்டி திரிகிறார்களா? ஒருவேளை நாம் சுட்டி திரிகிறோமா? பழைய மனிதன் இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்கிறான். அவன் சாகவில்லை என்றால் நமக்கு விடுதலை இல்லை. ஆனா புதிய மனிதன் அவருடைய பொக்கிஷத்தை எல்லாம் பரலோகத்திலே சேர்த்து வைப்பான். அல்லேலூயா. புதிய மனிதன் இந்த பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க மாட்டான். பூமியிலே கொள்ளைக்காரர்கள் உண்டு, திருடர்கள் உண்டு, ஊழல்வாதிகள் உண்டு, துரோகிகள் உண்டு, எதிரிகள் உண்டு. நீங்கள் என்ன சேமித்து வைத்தாலும் அபகரித்துக் கொள்வதற்கு பிசாசானவன் உண்டு. உங்களுடைய நண்பர்களே உண்டு, உங்களுடைய குடும்பத்தினரே உண்டு உங்களை அபகரித்துக் கொள்வதற்கு. ஆனால் நீங்கள் சேமித்து வைப்பதெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது, அங்கே நம்முடைய பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைக்கும் பொழுது, அந்த பழைய மனிதன் செத்து விட்டான், புதிய மனிதன் மட்டும்தான் உங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகின்றார், அந்த வலது பக்கத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து சொன்னார் அல்லவா, நான் உடையில்லாது இருக்கும்போது எனக்கு தேடி வந்து உடையை கொடுத்தீர்கள், நான் பசியா இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்கின்றார்கள். ஆலயத்திற்காக கொடுப்பது நல்லதுதான், ஊழியத்திற்காக கொடுப்பது நல்லதுதான். ஆனால் அவற்றுக்கு மேலாக வேதாகமும் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொக்கிஷங்களை அவன் சேர்த்து வைப்பதற்கு இயலாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தான் துண்டாற்ற வேண்டும், பங்காற்ற வேண்டும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றது. அவர்களே பரலோகத்திலே அதிக பொக்கிஷங்களை சேமித்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சில வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியும். இந்த பழைய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறவன் தான் வாழ வேண்டும். இதற்காக எத்தனை குடும்பம் நாசமாக சென்றாலும் பரவாயில்லை, தான் வாழ வேண்டும் என்று துடிக்கின்றவன் தான் அந்த பழைய மனிதன். ஒருவேளை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்துவை பின்பற்றிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பழைய மனிதன் இன்னும் ஒளிந்து கொண்டிருக்கின்றானா? அந்த புதிய மனிதன், இந்த பழைய மனிதன் செத்துவிட்டால் புதிய மனிதன் எப்படி சிந்திக்கிறான் என்றால், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கின்றவன் தான் அந்த புதிய மனிதன். பல காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். எத்தனை மிஷனரிகள், எத்தனை தொண்டாற்றுகின்றவர்கள், எவ்வளவு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அவர்களால் அந்த மேலே தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அல்லவா? அவற்றையெல்லாம் விட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்று நாம் இந்த ஆலயத்தில் இருக்கின்றோமானால் இப்படிப்பட்டதான் அந்த மிஷனரிகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்ததினாலே
நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த மிஷனரிகளுடைய வாழ்க்கையிலே பழைய மனிதன் செத்து போய்விட்டான். புதிய மனிதன் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தான். இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த பழைய மனிதனுக்கு பெருமை, பழைய மனிதனுக்கு மன மேட்டிமை உண்டு. இந்த பொதுவாக பல ஆலயங்களிலே இந்த பழைய மனிதன் ஒளிந்து போவதே இல்லை. தான் பெருமையாக பேசப்பட வேண்டும். இந்த ஆலயத்திலே தான் இந்த ஆலயத்திலே முதன்மையானவனாக இருக்க வேண்டும். தான் இன்று என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருமை வருகின்றதோ, வேதம் சொல்லுகின்றது, தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கின்றார். திட்டமும் தெளிவுமாக வேதாகமம் சொல்லுகின்றது. வேறு எந்த விதமான பாவத்திற்கு கூட வேதாகமம் தேவன் எதிர்த்து நிற்கின்றார் என்று சொல்லவில்லை. ஒருவனுடைய மனதிலே அந்த பெருமை என்ற அந்த வைராக்கியம் வருமானால் அந்த பழைய மனிதன் இன்னும் வேகத்தோடு இருக்கின்றான் என்று அர்த்தம். அப்படியானால் அவன் சாகடிக்கப்பட வேண்டும். அந்த பழைய மனிதன் கொல்லப்பட வேண்டும். அந்த புதிய மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் எங்கே நீங்கள் பார்க்க முடியும்? தாழ்மையும் பொறுமையுமான ஒரு ஜீவியத்தை பார்க்க முடியும். இப்படி பல்வேறு காரியங்களை நாம் பிரித்து பார்க்க முடியும். நம்மை நாமே சிந்தித்து கூட பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பழைய மனிதன் இருக்கின்றானா, இல்லை பழைய மனிதன் செத்து விட்டானா என்று நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த நான் சொன்ன இந்த குணநலன்கள் எல்லாம், இந்த பழைய மனிதனுக்கு இருந்த குணநலன்கள் எல்லாம் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது என்றால் இன்னும் நாம் விடுதலையை பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல. பழைய மனிதனிடத்திலிருந்து விடுதலை இல்லையே. விடுதலை இன்றி ஆராதிக்கின்ற அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வேதாகமும் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றது. சில காரியங்களை உங்களுக்கு கூடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள, அதாவது இந்த பழைய மனுஷன் இந்த இருதயத்தில் இருந்து செய்கின்ற அந்த பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தப்பட்டது. நீங்கள் பார்த்தீர்கள், ஆசாரியர்கள் பலிபீட தண்டையில் இருப்பார்கள். பாவம் செய்தவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள பலி மிருகத்தை கொண்டு வருவார்கள். ஒருவேளை அது சாதாரணமாக நாம் கடந்து போக முடியாது. அவருக்கு அந்த பாவம் செய்தவருக்கு முன்பாக அந்த பலி மிருகத்தை ஆசாரியன் கொல்லும் போது அந்த மிருகம் துடிக்கும். பார்த்தீர்களா? அவன் அதை பார்க்க வேண்டும். அந்த பாவம் செய்தவன் பார்த்து அவனுடைய இருதயம் துடிதுடிக்க வேண்டும். என்னுடைய பாவத்திற்காய் இந்த மிருகம், இந்த பலி மிருகம் கொல்லப்படுகின்றது. அவனுடைய இருதயம் துடித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாய், கண்ணீரோடு இருதயம் உடைக்கப்பட்டவனாய் அந்த இடத்திலிருந்து திரும்புவான். அதுதான் பலியினுடைய உண்மையான விஷயம். இன்று ஒருவேளை நம்முடைய தேவாலயத்திலே வந்து நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகின்றதா? இல்லை, பெயருக்காக ஒரு வேண்டுதலை ஆண்டவரிடத்திலே செய்து கொண்டு போகின்றோமா? வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றது, இருதயம் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிதான் நம்முடைய மென்றாடுதல் இருக்கின்றதா? தினமும் குடும்ப ஜெபத்திலே நம் ஆண்டவரோடு கேட்கும் போது நம்முடைய இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோமா? இல்லை, கடமைக்காக செய்கின்றோமா? நிச்சயமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பலியிடும் இந்த காரியங்கள் எப்பொழுது ஆரம்பித்தது என்று பார்த்தோமானால், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆதாம் ஏவாளுடைய காலத்திலிருந்தே இந்த பலியிடும் முறைமை இருந்தது. ஒருவேளை
தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமாக இந்த பலியிடும் இந்த முறைமைகள் வரவில்லை. சில நேரம் நீங்கள் கேட்கலாம், ஆதாம் கூட பாவத்தை செய்தாரே, ஆதாம் ஏவாள் செய்தார்களே, அவர்கள் ஏதாவது மிருகத்தை பலியிட்டார்களா? அங்கே ஆசாரியர்கள் இருந்தார்களா? இருந்தார். நாம் சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர் பரம ஆசாரியனார் ஏதேன் தோட்டத்திலே வீற்றிருந்தார். அவர் பலி செலுத்தினார். வேதாகமம் சொல்லுகின்றது. இன்னும் ஆழமாய் இந்த வேதாகமத்தை படிப்பவர்களுக்கு இவை புலப்படும். பார்க்கலாம், பலியிடப்பட்டதா என்று ஆதியாகமம் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கலாம். ஒருவேளை பற்றி நாம் சாதாரணமாக கடந்து போவது உண்டு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு தோல் உடையை செய்ய வேண்டுமானால் மரத்திலிருந்து செய்ய முடியாது, ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய குற்றங்களுக்கு தக்கதான தண்டனைகளை சொல்லுகின்றார் தேவனாகிய கர்த்தர். அந்த இடத்திலே சொல்லிவிட்டு அவருடைய பாவங்கள் மன்னிக்கும்படியாய் அந்த இடத்திலே ஒரு பலி மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த பலி மிருகத்தின் தோல் தான் அவர்களுக்கு ஆடையாக கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஆரம்பித்தது புதிய ஏற்பாட்டின் காலம் வரைக்கும் குற்றங்களுக்கெல்லாம் பலி மிருகம் அடிக்கப்பட்டது. அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக மக்கள் திரும்பி வந்தார்கள். ஆனால் அதற்கப்புறமாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. இன்று கூட நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள இப்பொழுது பலி மிருகத்தை நாம் நாடுவதில்லை. ஏனென்றால் அனைத்தையும் சேர்த்து அந்த பழைய மனிதனுடைய மொத்த அந்த காரியங்களையும் யோசனைகளையும் பண்புகளையும் சேர்த்தவராய், அந்த பாவங்களை எல்லாம் சுமந்தவராய் சிலுவையிலே தன்னையே பலியாக கொடுத்தார். அப்படியானால் அந்த பாவத்தை செய்த மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, ஆனால் மற்றவருடைய பாவத்தை தானே சுமந்தார். ஆகவே அந்த பாவ சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அப்படியானால் திரும்பவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இன்னும் நம்முடைய பாவத்திற்காக தன்னை சிலுவையிலே கொடுக்க போவதில்லை. அப்படி என்றால் கிறிஸ்துவை பின்பற்றிய நமக்கு பழைய மனிதன் சிலுவையிலே அறைந்தாயிற்று என்று நமக்கு தெரியும். அதற்கு அப்புறம் அந்த புதிய மனிதன் வெளிப்படுவானாக அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக அழகாக சொல்லுகின்றார். ஒருவேளை பவுல் எழுதின அந்த கடிதங்கள் எல்லாம் சில சபைகளுக்கு எழுதினார். ரோமபிரியாருக்கென்று ஒரு கடிதத்தை எழுதினார், கலாத்தியருக்கென்று ஒரு கடிதத்தை எழுதினார், நிருபத்தை எழுதினார். ஆனால் இந்த பேதுரு எழுதின நிருபத்தை பார்த்தீர்களானால் ஒரு நிருபத்தை பல சபைகளுக்கும் எழுதினார். பல மக்கள் கண்டடைந்த நிருபமாக பேதுரு எழுதின நிருபம் இருந்தது. அவர் எழுதின அந்த நிருபத்துல திட்டமும் தெளிவுமாக இந்த காரியத்தை சொல்லுகின்ற வாசிக்கலாம். பேதுரு எழுதின இரண்டாவது நிருபம், பேதுரு எழுதின இரண்டாவது நிருபம் 2வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை பார்த்தீர்களானால், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், மிகவும் முக்கியமான விஷயம், மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையில் அதிக கேடுள்ளதாயிருக்கும்.
அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதவர்களால் நலமாயிருக்கும். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் பேதுரு. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே இந்த உலகத்துக்கு அசுத்தங்களுக்கெல்லாம் தப்பினோமே, சிலுவையிலே அறையப்பட்டவராய் அனைத்து அசுத்தங்களிலும் இருந்து மீண்டு வந்தோமே. ஆனால் பின்னமும் அதிலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டால் உங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். ஒருவேளை இதை விட்டு நீங்க விலகினீங்கன்னா இது அறியாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லியிருந்தார். அடுத்த வசனத்துல அப்படி விட்டு விலகுகின்ற அந்த கிறிஸ்துவை பின்பற்றிய ஜனங்களுக்கு தான் சொல்லுகின்றார் ஒரு உதாரணம். நாய் தான் கக்கினதை தின்னவும். அடுத்த வசனத்தில் இருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம். கழுவப்பட்ட பன்றி சேற்றில் எப்பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட வாக்கியத்தின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே அந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கெல்லாம் நாம் தப்பி வந்து விட்டோம். பழைய மனிதன் ஏற்கனவே சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று. பழைய மனிதன் அறையப்பட்ட பின்பு திரும்பவும் நாம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது. அப்படியானால் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அதுல போனா வேதாகம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க இந்த வேதாகமத்தை அறியலைன்னா கூட அது நல்லா இருக்கும். தெரிந்தே நாம் திரும்பவும் செய்வோமானால் அவர்களுடைய பின்னிலைமை என்றால் அவர்களுடைய சந்ததி, அவருடைய எதிர்காலம், அவருடைய வாழ்க்கை மிகவும் கேடுள்ளதா இருக்கும். ஏன்னா அவர்கள் நீதியின் கற்பனையெல்லாம் அறிந்து விட்டார்கள். அனைத்து கற்பனைகளும் தெரிந்தும் செய்கின்றவர்கள் அநேக பாவங்களுக்கு பாத்திரனாயிருப்பார். ஒருவேளை இந்த வேதாகமத்தை பற்றி தெரியாதவர்கள், புரியாதவர்கள் பழைய மனுஷனை தங்களுடைய வாழ்க்கையிலே தனித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வேதத்தை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், ஆராதிக்கின்றவர்கள், பல வருடங்களாய் ஆண்டவருடைய சந்ததியிலே வந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், நாம் உறுதியாக சொல்ல முடியும் அல்லவா? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்காக இதே ஆலயத்திலே வந்து மெண்டாடி இருக்கின்றோம். இதே ஆலயத்திலே வந்து மெண்டாடினது நிமித்தமாய் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லையா? பிள்ளை செல்வத்திற்காக வந்தோம், குழந்தையை கொடுத்தார். பண தேவைகளுக்காக மெண்டாடினோம், கொடுத்தார். நன்கு யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. இந்த ஆலயத்திலே நாம் வந்து கூடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லையா? ஆண்டவர் ஒரு நல்ல இளைப்பாறுதலை கொடுக்கவில்லையா? நாம் துக்கத்தோடு இருந்த சமயத்திலே ஆண்டவரை நோக்கி இதே ஆலயத்திலே வந்து கொண்டாடினோமே, ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கவில்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவரை இன்னொரு முறை நாம் சிலுவையிலே அறிய முடியாது. அதுதான் வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்றது. திரும்பவும் அந்த அசுத்தத்திற்கு திரும்பினார். இல்லை, பழைய மனுஷனை தரித்துக் கொண்டார். அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதா இருக்கும். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இது விடுதலையான ஒரு ஆராதனை பற்றியது. அடுத்தபடியானது உண்மையான ஆராதனை. ஆராதனை கேள்விப்பட்டிருக்கின்றோம். எது உண்மையான ஆராதனை? உண்மையான ஆராதனை என்றால் என்ன என்று நாம் சிந்திக்கும் போது நடந்த ஒரு வரலாறை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2 சகோதரர்கள் ஒரு குடும்பத்திலே, ஒரு தகப்பனுக்கும் தந்தைக்கும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அன்பான 2 சகோதரர்கள். அது ஒரு அருமையான ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில அவருடைய பெற்றோர் சொல்லுகிறார்கள்,
இன்று இந்த குளத்தை வற்ற வைக்கின்றார்கள். அந்த குளம் வற்றும்போது, அதாவது நீரை இறைத்து விடுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த ஏப்ரல் மே மாதங்களில குளத்தினுடைய நீரை வற்ற வைத்து அந்த மீன்களை எல்லாம் பிடிப்பார்கள், தூர்வாருவதற்காக அந்த குளத்தை செம்மைப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த பெற்றோர் இந்த பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் போய் உங்களால் ஆகும் மட்டும் மீன்களை பிடித்து கொண்டு வாருங்கள், நாம் அந்த மீன்களை விற்று நமக்கு சில ஆதாயங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம், நம்முடைய வீட்டிலே கூட இந்த மீன்களை வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த பெற்றோர் இரு மகன்களிடத்திலே சொல்லுகிறார்கள். இந்த மகன்களுக்கு ஐயோ, இன்று ஓய்வு நாள் ஆயிற்று, ஆலயத்திலே ஆராதனைக்கு செல்ல வேண்டுமே, ஆண்டவரை ஆராதிக்க செல்ல வேண்டுமே என்று யோசிக்கின்றார்கள். ஆனாலும் அந்த பெற்றோருடைய வார்த்தைகளை தட்டாமல் இரண்டு பேரும் சாக்கை எடுத்துக்கொண்டு மீன்களை அள்ளி கொண்டு வருவதற்காக செல்கின்றார். அப்போது ஒரு சகோதரன் சொல்லுகிறார், நான் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது சரிதான், ஆனால் ஆராதனைக்கு போக வேண்டுமே, இது ஓய்வு நாள் அல்லவா என்று ஒரு சகோதரனிடத்திலே சொல்லி இன்னொரு சகோதரனிடத்திலே சொல்லி போகின்றான். நீ வேண்டுமானால் எவ்வளவு ஒன்றால் முடியுமோ மீன்களை அள்ளி வைத்து நான் தேவாலயத்திற்கு செல்கின்றேன் என்று ஆலயத்திற்கு வந்துவிட்டார். ஆலயத்திலே வந்த அந்த சகோதரன் யோசித்துக் கொண்டே இருக்கிறான். ஆலயத்திலே முதல் பகுதியிலே வந்திருக்கிறான், முதல் ஆளாக வந்திருக்கிறான், சரியான நேரத்தில் கூட வந்துவிட்டான். வந்து யோசித்துட்டே இருக்கிறான், என்னுடைய சகோதரன் எவ்வளவு மீன் பிடித்திருப்பானோ, அந்த கொண்டு போன அந்த சாக்கு முழுவதுமாய் பிடித்து விட்டானோ, ஒருவேளை இவனே விட்டு கொஞ்சம் காசு அவன் எடுத்திருப்பானோ என்று தன்னுடைய மனதிலே யோசித்துக் கொண்டே இருக்கிறார். ஆராதனை நடந்து கொண்டே இருக்கின்றது, போதகர் ஜெபிக்கின்றார், தேவனுடைய வார்த்தைகள் அருளப்படுகின்றது. ஆனால் இவனுடைய எண்ணமெல்லாம், அவன் ஆலயத்திலே தான் இருக்கின்றான், இவனுடைய எண்ணமெல்லாம் தன்னுடைய சகோதரன் எவ்வளவு மீனை எடுத்திருப்பான், எவ்வளவு விற்றிருப்பான், எவ்வளவு வைத்திருப்பான் என்று யோசித்துக் கொண்டே இருந்தான். அங்கே மீனை பிடித்துக் கொண்டிருந்தான் அல்லவா? அந்த சகோதரன் நினைக்கின்றான், இப்போது ஆலயத்திலே பாடல் நடந்து கொண்டிருக்கும், ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வே ஆஃப் சர்வீஸ் என்பது தெரியும். அவன் நேரத்தை பார்த்து சொல்லினான், இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருப்பார்கள், என்ன வார்த்தையை கொடுத்திருப்பாரோ தெரியவில்லை, எப்படியானாலும் என்னுடைய சகோதரத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று இதை உங்களிடத்திலே வைத்து விடுகின்றேன். இருவர் இருக்கின்றார்கள், ஒருவருக்கு ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றார், இன்னொருவர் ஆராதனையிலே தான் இருக்கின்றார்கள், ஆனால் அவருடைய எண்ணமும் ஏக்கமும் மீனில் இருக்கின்றது, பணத்தில் இருக்கின்றது. அப்போ எது உண்மையான ஆராதனை இருதயத்தில் இருந்து என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆலயத்திலே வந்து நாம் உட்கார்ந்து சரியான நேரத்திலே வந்திருக்கின்றோம், மிகவும் நல்லது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய யோசனைகளும் ஏக்கங்களும் இந்த சகோதரனை போன்று மீனுக்காகவும் காசுக்காகவும் இன்று அடுத்து என்ன வேலை செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் இருக்குமானால் அது உண்மையான ஆராதனை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. எபிரேயர் நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டுமோ, பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய வேண்டும். நம்முடைய யோசனைகள் அவருக்கு நேராக இருக்க வேண்டும். அந்த பய பக்தி என்று சொல்லுகின்றோமே, உண்மையாகவே அன்பானவர்களே சொல்லுகின்றேன், இந்த ஆலயத்தில் இந்த பயபக்தி என்பது சுத்தமாக இல்லை. உயிருள்ள ஆண்டவரை தொழுது கொள்கின்ற நம்முடைய மக்களிடத்துல
கிறிஸ்தவரிடத்திலே இந்த பயபக்தி இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். நீங்கள் பாருங்கள், உயிரற்ற தெய்வங்களை எல்லாம் ஆராதிக்கின்றவர்கள் எவ்வளவு பயத்தோடும் பக்தியோடும் தங்களுடைய ஆராதனையை செய்கின்றார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கும் தேவன் உயிரோடு இருக்கின்றார். உயிருள்ள தேவனை ஆராதிக்கின்ற நாம் எவ்வளவு பயபக்தியோடு இந்த ஆலயத்திலே வந்திருக்க வேண்டும். மனம் பதறி கூட ஒரு வார்த்தை பேசக்கூடாது என்று வேதாகமும் சொல்லுகிறது. ஆராதனை அவருக்குரியது. ஆராதனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆராதனை பயபக்தியோடு இருக்க வேண்டும். பயபக்தி இல்லாத ஆராதனை வீண். வேதாகமும் மிக அழகாக சொல்லுகின்றது. ஒருவேளை நமக்கு அந்த பயபக்தி இல்லையா, இன்னும் பழைய மனுஷன் உயிரோடு இருக்கிறான். தேவனை ஆராதிக்க வரும்போது உண்மையாகவே அந்த பயத்தோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். எவ்வளவு பயபக்தியோடு ஆண்டவரை தொழுது கொண்டார். தன்னுடைய சொந்த மகன், எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மகன், அந்த ஈசாக்கை கூட பலி செலுத்துவதற்கு அவர் சென்றார் என்றால் அதையும் வேதாகமும் அது அவருடைய துணிச்சல் என்று சொல்லவில்லை. ஒருவேளை நாம் உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆபிரகாம் மிகவும் துணிச்சலானவர், அதனாலே தன்னுடைய மகனையே பலியிட கொண்டு சென்றார் என்று நாம் யோசிப்போம். தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை துணிச்சல் என்று சொல்லவில்லை, தேவனுக்கு பயந்த பயம் என்று சொல்லுகின்றார். வாசிக்கலாம், ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல வசனத்துல இந்த காரியத்தை சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் ஒப்பு கொடுத்தபடியினால், உன் துணிச்சல் என்று சொல்லல, ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இதன் மூலமாய் நான் அறிவேன். அப்போ அந்த துணிச்சலான காரியத்தை ஆண்டவருக்காக ஒரு மனிதன் செய்கின்றான் என்றால் உலக பிரகாரமாக அது துணிச்சல் எனப்பட்டாலும் தேவன் சொல்லுகின்றார் அது அவனுக்கு தேவனிடத்தில் இருந்த பயத்தை குறிக்கின்றது. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். யோசேப்பு தேவனுக்கு பயந்தான், ராஜாவாக்கப்பட்டான். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான இடையூறுகள். ஒருவேளை அவன் உலக பிரகாரமாக அவன் வாழலாம், தான் நினைத்தபடி வாழலாம் என்று நினைத்திருந்தானால் அவன் எப்படியும் போத்திபார் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவனிடத்திலே தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஒரு காரணத்தினால்தான் யோசேப்பு ராஜாவாக்கப்பட்டார். வேதாகமத்திலே இப்படி பலவிதமான காரியங்களை பார்க்கலாம். ஆனால் நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது அது என்ன கர்த்தருக்கு பயப்படும் பயம், அது என்ன கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று திட்டமாக சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல எது தேவனுக்கு பயப்படும் பயம்? ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். நீதிமொழிகள் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமைகளை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப பயம் என்பது ஒரு துணிச்சலான ஒரு காரியமோ மற்றென்றும் அல்ல. தீமைகளை ஒரு மனிதன் வெறுப்பானால் அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நீதிமொழிகள் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஆகவே
நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்றால் விடுதலையான ஆராதனையாக இருக்க வேண்டும். விடுதலை என்பது பழைய மனிதனை கொண்டு போட்டு கிடைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அது உண்மையான ஆராதனையா இருக்க வேண்டும். அதற்கு பயபக்தி இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த ஆராதனை வீணான ஆராதனையா இருக்கக்கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதென்ன வீணான ஆராதனை? இரண்டு இடங்களிலே ஒரே விதமான வசனத்தை பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம். மத்தேயு 15வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இது வீணான ஆராதனை. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணான ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். முந்தைய வசனத்தை பார்க்கலாம். ஏன் வீணன்னு சொன்னாரு? இந்த ஜனங்கள் வாயினால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்று சொல்லுகின்றார்கள். தங்களுடைய உதடுகளினால் துதிக்கிறார்கள். ஆமா, இருதயம் எங்கேயோ இருக்கின்றது. ஆனா உதடு மட்டும் ஹல்லேலூயா என்று சொல்லுகின்றது. உதடு மட்டும் ஸ்தோத்தரிக்கின்றது. எங்க பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லுகிறோமே, அது உதடில் இருந்து வருகின்றதா இல்லை இருதயத்தில் இருந்து வருகின்றதா? மனதில் இவன் நாசமாய் போக வேண்டும் என்று அப்படியே சிரித்துக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொல்லுகிறோமா? அதை தான் சொல்லுகின்றார் வீணான ஆராதனை. இதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்றார். அதை ஏசாயா எங்கே சொல்லுகின்றார் என்று தேடி பார்த்தபோது ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் இதே காரியத்தை சொல்லுகின்றார். சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அதே காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகின்றார். அங்கே கோடிட்டு காட்டுகின்றார். ஏசாயா அன்றைக்கே சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இப்படிதான் இருந்தாங்க. வாயினாலே ஸ்தோத்திரத்தை செலுத்தினார்கள், துதிகளை செலுத்தினார்கள். ஆனால் இருதயமோ தூரமா இருந்தது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் தூரமாயும் வாயினால் மட்டும் நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அது வீணான ஆராதனை என்று வேதாகமம் சொல்லுகின்றது. நாம் ஆராதிக்க வருகின்றோமே, நாம் ஆராதிக்க வரும்போது எப்படி வர வேண்டும் என்றால் வேதாகமம் சொல்லுகிறது அலங்காரத்தோடு வர வேண்டும் என்று சொல்லுகின்றது. அலங்காரத்தோடு என்று சொல்வோமானால் நன்றான அழகான உடை, பின்பு உடலை பேணுவதற்கான பலவிதமான அழகு பொருட்கள், இவைகளை எல்லாம் போட்டு அழகாக அலங்காரத்தோடு வர வேண்டும் என்று வேதாகமும் சொல்லவில்லை. வேதாகமும் அலங்காரத்தோடு வர வேண்டும் என்று சொல்லுகின்றது. அந்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 29வது அதிகாரத்துல 2வது வசனத்திலே சொல்லுகின்றார். சங்கீதம் 29 2வது வசனத்திலே நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ இந்த ஆலயத்திற்கு வந்து தொழுது கொள்ளுகிறவர்கள் அலங்காரத்தோட வரணும். இந்த உலக பிரகாரமான அலங்காரம் அல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே வர வேண்டும். அப்போ ஒரு மனிதனுக்கு பரிசுத்த அலங்காரம் எங்கிருந்து வரும்? அதையும் வேதாகமம் சொல்லுகின்றது. தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். சபையானவர்கள் இல்லை, சபையிலே வருகின்ற கிறிஸ்தவனும் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஆவியின் கனிகளாலே தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். என்ன விதமான அலங்காரம் ஒரு மனிதனிடத்திலே ஒரு மனுஷியிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை
அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகின்றார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இவைகள் எல்லாம் ஆவியின் கனிகளாக அறியப்பட்டிருக்கின்றது. ஒருவனுடைய வாழ்க்கையில இதுதான் அவனுடைய அலங்காரமா இருக்குமானால், இதுதான் அந்த மனுஷனுடைய அலங்காரமா இருக்குமானால், இதைதான் வேதம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பரிசுத்த அலங்காரம். இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிக்க நாம் வரும்போது நாம் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை அப்படியே திரும்பி நாம் சொல்வோமானால், இன்றைய நோக்கம் பரிசுத்த இல்லை உண்மையான ஆராதனை விடுதலையை கொடுக்கும் என்று. ஆனால் அதை சற்று திருப்பி பார்ப்போமானால், ஒரு மனிதன் விடுதலை பெற்றவராக இருக்கும்போதுதான் உண்மையான அந்த பரிசுத்த ஆராதனை ஆராதிக்க முடியும். ஆகவே இந்த நாளில விடுதலையான ஒரு ஆராதனை எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். ஆராதனை எப்படி பரிசுத்தமாக பயபக்தியாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்தோம். ஆராதனை எப்படி அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்பதை, நாம் நம்மை எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சிந்தித்தோம். இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவர் நம்மை நடத்துவாராக, நம்மை தேற்றுவாராக. ஆமாம்.